என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி இன்றைய தியான செய்திக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவனிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவனிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்காய் வைத்த வாக்குத்தத்த வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்தோ நாம் கலங்கி கொண்டிருக்கிற பொழுது, ஏன் கலங்குகிறாய் அல்லது ஏன் பயப்படுகிறாய், ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று நம் ஆண்டவர் பல இடங்களிலே தம் சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறதை நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அந்த கேள்வியின் பின்னால் இருக்கின்ற இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களோடு இருக்கிற பொழுது, நான் உங்களுடைய தேவனாக, உங்களை அறிந்தவராக நான் இருக்கிற பொழுது, நீங்கள் எதற்காய் பயப்பட்டீர்கள், எதற்காய் நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள் என்று ஆண்டவர் ஒரு உறவை வெளிப்படுத்துகிற ஒரு கேள்வியாய் அது காணப்படுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, அப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் தேவன் வாக்களிப்பாராக இருந்தால், ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து கொண்டு நீர் என்ன செய்வீர்? என் கிருபை உன்னோடு இருக்கிறது, என் இரக்கம் உன்னை நடத்தும், அதை தாங்கும் என்று தேவன் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளோடு, இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆண்டவரினுடைய வாழ்க்கையிலே எதை செய்வதற்கு தேவன் ஆயத்தம், எல்லாம் குழம்பி போயிருக்கிறதே, எல்லாம் எனக்கு ஏமாற்றமாய் வெறுமையாய் தெரிகிறது, பயம் உண்டாக்குகிறது, அப்படி என்றால் என் தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய கிருபை உனக்கு போதும், அந்த கிருபையினாலே உன்னை நான் மீட்டெடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு தைரியப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் அடுத்த பகுதி சொல்லுகிறது,
அப்படின்னா என்னால முடியுமா? என் வாழ்க்கையில் நடக்குமா? அல்லது என்னுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கர்த்தர் சொல்கிறார், பலவீனத்திலே, அங்கே உலகம் உன்னை பலவீனப்படுத்தி இருக்கிற காரியங்கள் நடுவிலே கர்த்தருடைய கிரியை நடைபெறுகிற பொழுது அங்கே தேவ பிள்ளைகளே அவருடைய பலம், அவருடைய வல்லமை, அவருடைய செயல் மகிமையாய் விளங்கும் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று அங்கே பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படுவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு துணை செய்வதால் நாம் வெட்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறார். ஒருவேளை நீங்கள் அநேக வருஷங்களாய் இந்த வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அநேக நாட்களாய் அநேக சம்பவங்கள், அநேக மீண்டும் மீண்டுமாய் ஒருவேளை நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு துணை செய்கிற ஒரு தெய்வம். யோசேப்பின் வாழ்க்கையை நாம் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சம்பவங்கள் நடைபெற்ற பொழுதிலும் அமைதியாயிருக்கிற ஒரு கர்த்தரை தான் நாம் அங்கே பார்க்கும். செயல்படாத ஒரு கர்த்தர், எந்த விதத்திலும் யோசேப்புக்காக ஒரு ஃபேவரை, ஒரு கிருபையை அல்லது அவருடைய தயவை காண்பிக்கிற ஒரு தேவனாய் பல இடங்களிலே நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு இருந்த பொழுது வேதம் சொல்றது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்ப கர்த்தர் யோசேப்போடு இருப்பாராக இருந்தால், இப்ப நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரோடு கூட வாழ்கிறேன், கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கிறேன், ரட்சிப்பின் அனுபவம் பெற்று என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனே, என் வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை காணவில்லையே என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் தேவன் கண்ணோக்கமாய் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்விலே தேவன் செய்ய இருக்கிற செயலை, அதாவது இந்த மாத வாக்குத்தத்தை போல என் பலம் பூரணமாய் விளங்கி தேவன் அந்த கிரியை நடப்பிக்கிற ஒரு வேளை ஒன்று இருக்கிறது பாருங்க. அந்த வேளையிலே கர்த்தருடைய பூரண மகிமையை நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே யோசேப்பு அதை கண்டு கொண்டார். அவனுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை அனுபவம், சிறைச்சாலையிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜாவை சந்திக்கக்கூடிய அல்லது சந்திக்க வேண்டிய ஒரு அழைப்பு. அப்போ வஸ்திரம் உடுத்துவிக்கப்பட்டு ராஜாவுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அவன் ராஜாவின் முன்பதாய் போகிற பொழுது அங்கே ராஜாவினுடைய ஒரு விண்ணப்பத்தை அல்லது ராஜாவினுடைய ஒரு எதிர்பார்ப்பை அவன் அங்கே நிறைவேற்றின பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பின் வாழ்வில் அவருடைய பலம் அங்கே விளங்க ஆரம்பித்தது, செயல்கள் மாற ஆரம்பித்தது. யாரை அவன் தவிர்த்து நின்றார், யார் அவனை தவிர்த்து நின்றார்கள், யார் அவனை வெறுத்து நின்றார், இவர்களெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்து வணங்கி தேவ பிள்ளைகளை இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வின் மாற்றத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிறதை அங்கே பார்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, இந்த மாதத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற வாரங்களுக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தைரியம் என்னவென்றால், தேவன் தம்முடைய கிருபையை தந்தது மட்டுமல்ல, அந்த கிருபையிலே நீங்கள் வாழ்ந்து ஜீவித்து செல்வது மட்டுமல்ல, கர்த்தருடைய செயலை நீங்கள் பூரணமாய் அனுபவிக்கும்படி தேவன் உங்கள் வாழ்விலே கிரியை செய்யும்படி தேவன் இன்றைக்கு செயல்பட விரும்புகிறார். ஆகவேதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தை மீண்டுமாய் ஒரு முறை நினைப்பூட்டுகிறேன். நான் வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியில் ஆறுகள். அப்ப எங்கே எது தேவை என்பதை அறிந்து கர்த்தர் செயல்பட, மனிதனால் செயல்பட முடியாத அல்லது உலகத்தால் நமக்கு தர முடியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தந்து அல்லது உருவாக்கி தேவன் நடத்தும்படி அங்கே கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவேதான் 50வது ஏசாயாவின் புத்தகம் 50:7 நாங்கள் வாசித்தோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்பதை நம்புங்கள்.
அவர் துணை செய்கிறார் என்பதை நாம் நம்புவோமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையின் அனுபவம் நம் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற அதே யோபு அங்கே அவர் சொல்கிறார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லமை உடையவர், சகலத்தையும் செய்யக்கூடியவர், நீர் சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர். அவருடைய வல்லமை மட்டுமல்ல, அவருடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் யோபு சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் செய்ய நினைத்த பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாது. யோசேப்பின் வாழ்க்கையிலே தடை பண்ண நினைத்தார்கள். தேவன் செய்ய நினைத்ததை தடை பண்ணும்படி குழியில் அடிமையாய் விற்கப்பட்டு, பிறகு அடிமையாய் வாங்கப்பட்டு, பிறகு சிறைச்சாலையிலே போடப்பட்டு எல்லா நிலைகள் வந்த பொழுதிலும் வேதம் சொல்கிறது, தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படவில்லை. இதை நம்புங்கள். இந்த மாதத்தில், இந்த நாளில் நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது. அப்ப சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், ஏனென்றால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதை அறிக்கை செய்யுங்கள் தேவர்களே, இதை அறிக்கை செய்யுங்கள். இன்றைக்கு பெதஸ்தா குளத்தின் நடுவிலே எத்தனையோ பேர் இருந்த பொழுது ஒருவனை பார்த்து இயேசு கேட்கவில்லையா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய்? அருமை தேவ பிள்ளைகளே, நம் தேவன் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். நம்மை நடத்தும்படி நமக்காக செய்யக்கூடாத அல்லது நம்மாலே எண்ணி பார்க்க முடியாது. கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனதும் அவன் அறிந்திருந்தான், தன் மனைவியினுடைய கற்பம் செத்து போனதும் அவனுக்கு தெரியும். ரெண்டுமே வேலைக்கு ஆகாது என்பது அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. ஆனால் அவைகளை குறித்து அவன் என்ன செய்யவில்லையா, எண்ணாதிருந்தான், நினைச்சே பார்க்கல அவன். இன்றைக்கு உங்களை திரும்ப திரும்ப சத்துரு தேவ பிள்ளைகளை உங்கள் தோல்விகளை நினைத்து பார்க்க வைப்பார், உங்கள் ஏமாற்றங்களை நினைத்து பார்க்க வைப்பார், உங்களை வேதனைப்படுத்தினவர்களுடைய அந்த சொற்களை அவன் உங்களுக்கு நினைப்பூட்டுவான். உங்களுக்கு அவர்கள் இப்படி சொன்னார்களே, இப்படி செய்தார்களே, நினைப்பூட்டி தேவ பிள்ளைகளை உங்கள் விசுவாசத்தை குறைத்து போட அவன் நினைப்பான். ஆனால் அருமை சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எண்ணாமல் அவைகளை குறித்து நாம் நினையாமல் இருக்க கர்த்தர் நமக்கு அந்த மறதியை தேவன் தருவார். பாருங்க, நமக்கு மறதி வரக்கூடாது என்று சொல்லுகிறோம் இல்லையா? நம்ம எதையுமே மறந்து விடக்கூடாது, மெமரி லாஸ் வரக்கூடாது, எங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இல்லாமல் போய்விடக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவ பிள்ளைகளே, இவைகளை மறக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று வேதம் சொல்லுது. அங்கே ஆபிரகாம் எண்ணாதிருந்தான், அவன் எண்ணவில்லை. அவனுக்கு தெரியும், அவனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் தெரியும், அவனுடைய சரீரத்தின் நிலை அவனுக்கு புரியும் தேவ பிள்ளைகள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார் என்பதை குறித்த வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சத்துரு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் விசுவாசத்தை குறைத்து விடக்கூடியதாக அவன் நினைப்பூட்டுவானாக இருந்தால் அதை எண்ணாதிருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவரிடத்துல கேளுங்க, கர்த்தாவே, இப்படிப்பட்ட தோல்விகளை நாங்கள் எண்ணி பார்க்காதபடிக்கு, எங்கள் ஏமாற்றங்களை எண்ணி பார்க்காதபடிக்கு, எங்களை குறித்து மற்றவர்கள் பேசின காரியம், எங்களை வெறுத்த காரியங்கள் ஆண்டவரை நினைத்து பார்க்காதபடிக்கு சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் இவைகளை நினையாதபடிக்கு உம்மை ஆண்டவரை நீர் எனக்கு துணை செய்கிறீர் என்பதை நம்ப எனக்கு கிருபைதார். என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் அடிக்கடி அதை செய்வேன், அடிக்கடி அதை நான் நினைத்துக் கொள்வேன். எந்த நிலையிலும் என்னுடைய பக்கத்துல இருக்கிறார் என்பதை அனுதினமும் எப்பொழுதும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்றால் பல வேளைகளிலே சத்துரு என்ன செய்வான் என்றால், இப்படிப்பட்ட தேவையற்ற காரியங்களை, தேவையற்ற கடந்த காலத்தின் அனுபவங்களை, கடந்த காலத்தின் வார்த்தை பிரயோகங்களை அல்லது ஏமாற்றங்களை, ஏளனங்களை அல்லது பரிகாசங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பான் தேவ பிள்ளைகளை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஒரு மகிழ்ச்சி உள்ள சமாதானம் உள்ள பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். என்னால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள். இங்க யோபு சொல்லுகிறார் பாருங்க, தேவரே நீர் செய்ய நினைத்தது எதுவும் என்ன செய்யவில்லை, அது தடைப்படவே முடியாது, தடைப்படவே முடியாது. ஆகவேதான் ஆபிரகாமை குறித்து படிக்கிற பொழுது பார்த்தோம், அவன் அவிசுவாசப்படாமல்
விசுவாசத்தை குறித்து அவன் அவிசுவாசத்துல சந்தேகப்படாமல் என்று வேதம் சொல்லி அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வை அவன் நடத்தினான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்படியான எண்ணங்களை கொண்டு வருகிற கடின மனதை உண்டு பண்ணும்படியாய், மற்றவர்கள் மீது கோபத்தை கொண்டு வரும்படியாய், மற்றவர்கள் மீது வெறுப்பை கொண்டு வரும்படியாய் சத்துரு காரியங்களை கொண்டு வருவானாக இருந்தால் அதை இயேசுவின் நாமத்திலே கட்டி ஜெபியுங்கள் தேவ. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் வெறுத்து கொண்டே இருக்கலாம், உங்கள் சகோதரிகளை வெறுத்துக்கொண்டு, உங்களுடைய தாய் தகப்பனை வெறுத்து கொண்டு இருக்கலாம், உங்கள் நண்பர்களை வெறுத்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எத்தனையோ நாள் வருஷங்களாய் நல்ல நண்பர்களாய் இருந்திருப்பீர்கள். திடீரென்று ஏதோ நடந்து விட்டது, மீண்டுமாய் அந்த வைராக்கியம் பிடிவாதத்தை அங்கே சத்துரு போட்டு கொண்டு இருக்கலாம். நம்புங்கள் தேவப்பிள்ளை, இந்த 50வது ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் படித்ததை போல, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன் என்று தைரியமாய் சொல்லுங்கள் தேவப்பிள்ளை, தைரியமாய் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண ஆரம்பிக்கும், தேவனுடைய செயலை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவப்பிள்ளை. ஆகவேதான் யோபு சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது என்று அவர் சொல்ல. ஆகவே இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று தேவன். ஆகவே இந்த மாத வாக்குத்தத்தம் மீண்டுமாய் நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் கிருபை உனக்கு இருக்கிறது, அது போதும் என்று சொல்லுகிற அதே தேவன், ஆண்டவரே என் பலவீனத்திலே நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கேட்பீராக இருந்தால், உன் பலவீனத்திலே அங்கே கர்த்தராகிய என் பலம் பூரணமாய் விளங்கும், நான் செயல்படுவேன் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். ஆகவே நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை தேவன் உங்களுக்கு அங்கே செய்வார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். அந்த 43வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். 19வது வசனம் இப்படி தொடங்குகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்படிப்பட்ட காரியம்? அதுதான் கர்த்தர் சொன்னார், வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளும். அப்ப இந்த புதிய காரியத்துக்காய் காத்திருங்க. ஒரு புதிய காரியம் என்னிடத்துல இருக்கிற ஆபிரகாம் நினைத்ததை போல, என் சரீரம் செத்தது, என் மனைவியின் கற்பம் செத்ததுதான், ஆனால் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வார். என் தேவன் புதிய வழியை உண்டாக்குவார், ஒரு புதிய கிருபையை தேவன் கட்டளையிடுவார், ஒரு புதிய செயலை என் வாழ்க்கையிலே செய்வார் என்று நம்புங்கள். துணை செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியான ஒரு ஆசீர்வாதமான மகிமையான, மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் வாழ்வை தேவன் மாற்றுவார். ஆகவே விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தர் செயல் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாயிருக்க கர்த்தர் இந்த 3வது மாதத்தின் இறுதி வாரத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் உம் சமூகத்துல வருகிறேன். ஆண்டவரே, விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாமல் இருந்த பொழுதிலும் ஆபிரகாம் நம்பின பொழுது அவனுடைய நம்பிக்கையை தேவன் ஆண்டவரை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்து உடைய வாக்குத்தத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றினதை போல் இன்றைக்கும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அதை நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மனமகிழ்ச்சி அடைய உதவி செய்யும், சமாதானமாய் கொண்டு போகப்பட, சமாதானத்தினால் நிரப்பப்பட ஆண்டவரை நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையின் கிரியை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிகமாய் இடம்பெறும்படியா என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.